வணக்கம் அன்பர்களே. 108 நாட்கள் 108 பயிற்சி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நவகிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு வசிய மூலிகை உண்டு. அந்த வசிய மூலிகைகளை வைத்து நம்மளுடைய கிரகத்துடைய தோஷம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சரி பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்கலாம். அதே போல் சில பேர்த்துக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கும். அந்த பிக்சரில் பார்க்கும்போது வெள்ளரிக்கம் பூ மாதிரியே தெரியுது அப்படின்னா, அது வெள்ளரிக்கம் பூ மாதிரி இல்லை, அது வெள்ளரிக்கம் பூ தான், வெள்ளரிக்கம் செடி தான் அது. அது எப்படி வெள்ளரிக்கஞ்செடி வசிய மூலிகையாக இருக்கும், அது விநாயகருக்கு தானே இருக்கும் அப்படின்னு அது எல்லாத்துக்கும் அந்த சந்தேகம் வரும். கண்டிப்பாக அந்த சந்தேகம் எனக்கு இருந்தது. நான் படித்து பார்த்த விஷயங்களில் எனக்கு தெரிஞ்சு அது படித்த விஷயத்த சரி நான் அதை நடைமுறையில் விட்டு பார்த்தேன். ஜாதகம் பார்க்க வரக்கூடியவங்க அந்த பித்திரு தோஷம் இருக்கும், சூரியன் நீச்சமாக இருக்கக்கூடியது, சூரியனால் அவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். அவங்களெல்லாம் இந்த வெள்ளரிக்கஞ்செடிக்கு முறையாக பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வெள்ளரிக்கஞ்செடியை வச்சு அஷ்டகிரமமே பண்ணலாம். அவ்வளோ அற்புதமாக அது வேலை செய்யும். நம்ம இது ஒன்று தான் யோசிக்கிறோம், கணபதிக்கு மட்டும்தான் அப்படின்னு. ஆனால் இந்த வெள்ளரிக்கம் இதை வச்சு வச்சு அஷ்டகர்மம் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். தெய்வ ஆக்கர்ஷணம் பண்ணுறதில் வெள்ளரிக்கஞ்செடிக்கு மிகப்பெரிய பவர் இருக்குது. சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த வெள்ளரிக்கஞ்செடி தான் இருக்குது. அப்புறம் அதை நடைமுறையில் பார்க்கும்போது காரியம் பலிதனமாக இருந்தது. நல்லா இருக்குது, பண்ண பூஜை பண்ண நல்லா இருக்குது, மாற்றம் இருக்குது அப்படின்னாங்க. ரைட், சரி. அப்போ வெள்ளரிக்கஞ்செடியும் சூரியனுடைய சம்மந்தப்பட்டு எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு அந்த ஓலைச்சொல் என்ன சொல்லப்படுறதுன்னா, ஞாயிற்றுக்கிழமை வெள்ளரிக்கஞ்செடிக்கு சூரிய உரையில் காப்பு கட்டி கணபதி மந்திரம் எடுங்க, கணபதிக்கு மை தயாரிங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ ஏன் சூரிய உரையில் தான் எடுக்கணும், சுப உரைகளில் இருக்க சொல்லியிருக்கலாமே. அப்போ அது ஏதாவது சம்பந்தம் இருக்கும், சூரியனுக்கும் அந்த வேருக்கும் சம்பந்தங்கள் உண்டு. ஏன்னா பிரபஞ்சத்துடைய சக்தியை சூரியனுடைய அந்த இழுத்து மறுபடியும் சூரியனுக்கு கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளரிக்கஞ்செடிக்கு உண்டு. அதான் சொல்கிறோம் இல்லையா, இந்த செடியை வச்சு அஷ்டகர்மமே அசால்ட்டாக பண்ணலாம். அவ்வளோ இருக்குது, அதுக்கான மந்திரங்கள் இருக்குது, அது இருக்குது. வருங்காலங்களில் அதை நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய ஓரையில் வெள்ளரிக்கஞ்செடி இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அந்த ஏரியாவெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு, நாள் இதெல்லாம் செஞ்சுறது உத்தமம். செஞ்சு அதுக்கான நீர்லாம் ஊற்றி மண்ணை கொஞ்சம் பதப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் இட்டு பலி கொட்டு காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி பொங்கல் பலியெல்லாம் போட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடக்க போகக்கூடிய வேரை எடுத்துக்குங்க. எடுத்துட்டு வீட்டில் கொண்டு பூஜை அறையில் வச்சு 9 நாள் சூரியனுடைய காயத்ரி மந்திரம், அதுக்கப்புறம் வசிய மந்திரம் இருக்குது. நான் வரும் காலங்களில் அதை பதிவிடுறேன், கையில் இருக்குது, நான் கண்டிப்பாக தரேன். வசிய மந்திரம் பண்ணலாம், இல்லை காயத்ரி மந்திரமே போதும். ஒரு நாளைக்கு 108, 9 நாள், 9வது நாள் 10வது நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை எடுத்து தாயத்தில் போட்டு நம்ம கழுத்துலேயோ இல்லை இடுப்புலேயோ அணிஞ்சிக்கலாம். இப்படி அணிஞ்சிக்கிற பட்சத்தில் அந்த பித்ருதோஷம் சொல்லக்கூடிய அந்த பித்ருதோஷம் நிவர்த்தி ஆகும். அந்த தொழில் ஸ்தானம், அந்த கவர்மெண்ட் வேலை இதுவெல்லாம் எதிர்பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாமே நல்லபடியாக அமையும். சரிங்களா? இது முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. இது என்னுடைய அனுபவத்தில் பார்த்த விஷயந்தான் இதில் பதிவிடுறோம். இது அடுத்தடுத்து நவகிரகங்களுடைய வசிய மூலிகைகள் ஒன்றும் கிடச்சிருக்கு. இன்னொரு மூலிகைன்னு சொல்லலாம், செம்முருங்கன்னு சொல்கிறாங்க. அதை நானும் தேடி பார்த்துட்ருக்கேன், பார்க்கலாம். சரிங்களா? சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் பகிர்ந்து பைரவா சரணம்.